பழனி, நம்முடைய குற்றாலம், குமரி ஆகிய பகுதிகளில் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு கல்லூரிகள் செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவோம். அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு 10 கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு தரப்பட்டு மாண்புமிகு முதல்வர்களுடைய விடாமுயற்சி சட்ட போராட்டத்தின் வாயிலாக 4 கல்லூரிகள் தொடங்கப்பட்டு தற்காலிகமாக அந்த 4 கல்லூரிகளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற, தனியார் கல்லூரிகளில் அதிக கட்டணம் கொடுத்து படிக்க இயலாத மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த கல்லூரியில் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று இன்றைக்கு அந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த கல்லூரி துவக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3 ஆண்டுகளில் படித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே அனைவருக்கும் பணி கிடைத்திருக்கிறது. 70,000, 75,000 என்று 30,000 தொடங்கி அந்த ஊதியம் வரையில் பணி கிடைத்திருக்கின்றது. இந்த பகுதி பொருளாதாரத்தில் சற்று நலிவடைந்த பகுதி என்பதால் இந்த கல்லூரி பெருமளவு உதவியாக இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் கூட தன்னுடைய முயற்சியால் சிஎஸ்ஆர் போன்ற நிதிகளை பயன்படுத்தி அந்த கல்லூரியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்விக்கு படிப்பிற்கு தேவையான உபகரணங்கள், அதேபோல் கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் போன்றவற்றை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு 800 மாணவ செல்வங்கள் இந்த கல்லூரியினுடைய எவர்வின் பள்ளியிலே அந்த எவர்வின் பள்ளி உரிமையாளருடைய தாராள மனதோடு அவரும் அந்த கட்டிடங்களுக்கு வாடகை இல்லாமல் அந்த கல்லூரியிலே இடமளித்து அந்த மாணவ செல்வங்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இது 4வது ஆண்டு முடிவுரை போகின்றது. இந்த ஆண்டும் அதேபோல் ஆண்டாண்டு எப்படி அந்த கல்லூரிக்கு வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு உதவியாக இருப்போமோ அதேபோல் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த இடங்களில் 24 வகுப்பறைகள், 2 ஆய்வகங்கள், 2 மினி கான்ஃபரன்ஸ் ஹாலுங்கள், அதேபோல் இந்த கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பயன்படுகின்ற வகையில் நூலகங்கள், அதேபோல் ரெஸ்டாரண்ட், உணவகம் போன்றவை ஏற்படுத்தப்பட உள்ளன. பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு விரைவாக முடியுமோ அடுத்த ஆண்டு கல்லூரி துவக்குகின்ற அந்த மாதம் நிச்சயமாக ஏற்கனவே செயல்படுகின்ற கல்லூரி இங்கே செயல்படும் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நானும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், குறிப்பாக எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், பெருநகர மாநகராட்சியினுடைய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும், இந்த துறையினுடைய ஏடிசி ஹரிப்பிரியா அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய ஜேசி அன்பிற்கினிய கவினிதா அவர்களும், முக்கியமாக தலைமை பொறியாளர் அவர்களும் தொடர்ந்து இந்த ஆய்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்கள், மாநகராட்சி உறுப்பினர் அண்ணன் நாகராஜ் அவர்கள், அதேபோல் கட்சியினுடைய பகுதி செயலாளர் முரளி அவர்கள், அன்பிற்கினிய சந்துரு அவர்கள், மகேஷ் அவர்கள் போன்ற கழக முன்னணியினர் தொடர்ந்து இந்த கல்லூரி சிறந்த முறையில் அமைவதற்கும் நடைபெறுகின்ற கட்டுமான பணிகள் ஒரு 50 ஆண்டு காலம் நீடித்து நிலைப்பதற்குண்டான வழிவகைகளையும் தினந்தோறும் மேற்பார்வை கொண்டிருப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக தங்குமிட வசதியும் ஏற்படுத்தப்படுகிறது. பிற்காலத்தை கணக்கிட்டு ஒரு 2500 மாணவ செல்வங்கள் படிக்கின்ற அளவிற்கு மாத்திரமல்லாமல் சிறந்த விளையாட்டு மைதானம், அந்த விளையாட்டு மைதானத்தை ஒட்டி அதேபோல் ஜிம்மு போன்ற ஆடிட்டோரியம் அமைக்கின்ற பணியும் மேற்கொள்ள இருக்கின்றோம். முதல் ஃபேஸ் இது. 2வது ஃபேஸாக அந்த பணிகளையும் மேற்கொள்ள இருக்கிறோம். அளிக்கப்பட்ட புகார்களில் நிச்சயம் உண்மைத்தன்மை இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக தயங்க மாட்டோம். அது குறித்த விளக்கத்தை இன்று இன்னும் 1 மணி நேரத்தில் பத்திரிகைக்கு அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரை அறிக்கையாக தர சொல்லுகிறேன். அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளு. வேறு ஏதாவது பேசுங்க சார், வேறு ஏதாவது பேசுங்க சார், வேறு ஏதாவது பேசுங்கன்றேன், வேறு ஏதாவது பேசுங்க.
திமுகவுக்கு 10 வருஷமா நான் வந்து வேற ஏதாவது கேளுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், திமுகவுக்கு 10 வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக எதுனா பேசுங்க சார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அரசியல் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்க அரசியலை பற்றி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பற்றி பேசுங்க. இல்லை ஒரு தேர்தலை சந்தித்த இயக்கங்களை பற்றி பேசுங்க. எதுவுமே இல்லாத போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கெல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேறு ஏதாவது கேளுங்க. பார்த்தீங்க எவ்வளோ வரவேற்பு தானே இருக்குது. தமிழகத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, மீண்டும் வந்து பெண்கள் ஒரு சுதந்திரம். நான் நேற்றே சொன்னேன் குற்றங்கள் நடப்பது என்றது தடுப்பது ஒரு வகை, நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை. தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நடந்த குற்றத்திற்கு 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1 மாதத்தில் அதற்குண்டான சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள். நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்கின்றது. மணிப்பூரை போல கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சி உறங்கிக் கொள்ளவில்லை. இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு. எந்த பிரச்சனையுமே கையில் கிடைக்காதவர்கள் இதுபோல பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆடுவது தேர்தலை மையப்படுத்தி செய்கின்ற ஒரு போராட்டமே தவிர இது உண்மையாக அவர்களுக்கே தெரியும். நடந்த சம்பவத்திற்கு உன்னுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசியலுக்காக போடுகின்ற வேடம், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.